பிசிபிளாபாத் பவுடர் அடிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, பட்டை, லவங்கம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இலாச்சி. ஸோ இதெல்லாம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா பப்பி சீட்ஸ், இது தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பப்பி சீட்ஸ் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹைலைட்டு. இது வந்து ஃப்ளேவரை வந்து அதிகப்படுத்தும், டேஸ்ட் நல்லா பண்ணும். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ என்கிட்ட வந்து தனியா பொடி, உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனியா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. என்கிட்ட தனியா இல்லை, அப்படியே வந்து பொடியாக வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தனியா பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. அந்த சூடு வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து கொಬ್ಬரி வந்து ஆட் பண்ணி இது வந்து நல்லா வதக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ போட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஆறிச்சுன்னா சரி போயிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா சூப்பரான நம்மளுக்கு பிசிபிளாபாத் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபிளாபாத் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவலக்கி உப்புமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த இஞ்சி வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே போட்டால் பிடிக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுது, இது வந்து வடை செஞ்சிருந்தோம் லெஃப்ட் ஓவர் ரைஸ். ஆயிலே வந்து இப்போ செஞ்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செய்யாதீங்க. லைக் இப்போ தான் வடை போட்டேன். ஸோ இப்போ வந்து செஞ்சிருந்தேன்னா ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து கடுகு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொண்ணி வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதுக்கு இஞ்சி போட்டு பச்சை மிளகா, ஆனியன், இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உளுத்தம் பருப்பு போட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். ஸோ நல்லா வதங்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போடுறது நல்லா வதங்கணும். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கணும்.
அவலுக்கு வந்து ஊற வச்ச அவலுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஸோ இது வந்து நல்லா வந்து கலப்பிட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் இருக்கட்டும். அப்புறமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து கேஸ் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் வச்சுட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்து சூப்பர். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மசால் பூரி காம்படிஷன். மசால் பூரி காம்படிஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பராத்தா தான் நம்ம வந்து பண்ண பார்த்தோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொத்தமல்லி, ஆனியனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இதுவும் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சீரகம், ஸோ மஞ்சள் பொடி. ஸோ நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நல்லா வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் இது தான். வேணுன்னா இதில் வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து வத்தல் வந்து தேவைன்னா சேம் பாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காஞ்சி பிறகு கடுகு, கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணி, ஸோ பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி, ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் பண்ண வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி வச்சா கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்டொமக் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். பேட்ச் எப்போ பர்த்டேக்கா இன்னைக்கு அதே போடணும். இல்லை பர்த்டே போடு புஜ்ஜி. அது என்னத்துக்கா? அதெல்லாம் போடக்கூடாது. ஆமாம் தானே புஜ்ஜி? பட்டு பாவாடை பட்டு ஜாக்கெட்டுக்கு அப்படியே தானே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வெஜிடபிள் கறி வந்து செய்ய போகிறேன். இதில் என்னென்ன பண்ணால் சேனக்கிழங்கு, முள்ளங்கி, அப்புறமா வாழைக்காய் இது 3 போட்டு தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் போட்டு ஸோ கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, சாணியம், ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ பெருங்காயம், டமாட்டோ நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்து ஆகணும். அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கிட்டுருக்கணும். இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து இப்படி வதக்கிட்டுருக்கணும். ஸோ
நல்லா வந்து இது வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அது வதக்கிக்கலாம். ஸோ ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி வந்து ரெடியாகும். நம்ம வந்து விசில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா புச்சி சூப்பர். கம் ஃபார்வர்ட். நல்லா இருக்குல்ல இது புஜி? நான் எப்படி மிஷினுக்கு இதில் வா டைப் பண்ணி கொடுத்துறேன். ஃபுல் ரவுண்டு. புஜ்ஜுக்கு ஷேர் பண்ணிக்கோ ஸ்கூலுக்கு. ராஜாக்கு ராஜா ஃபேவரட் இதான் நீ கேட்டா? ஆமாவா? தண்ணி ஊற்றினாரு ரெண்டு பேரும். ஸோ இனிஷியல் போட்ட செயின்ஸு. ஸோ ஏ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏஎம்ஜே எல்லா நம்பர்ஸ்லேயும் வந்து எல்லா இனிஷியல்லையும் வந்து இனிஷியல் போட்ட செயின்ஸ் வந்து கிடைக்கும். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். இது பிடிக்கணுமா? நீங்களே ஷேர் பண்ணி தரீங்களா? டேடி கிட்ட கொடு. டேடி கிட்ட கொடு ராஜா. டேடி ஷேர் பண்ணுறாரு. இல்லை டேடி ஷேர் பண்ணிட்டோம். ஓகே ராஜா ஷேர். ஐயோ சாக்லேட்லாம். குட் பை. காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபிக்கு பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தோம். ஸோ அது எப்படி பிளான் பண்ணிக்கிறோன்னா, இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ இது பார்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது அண்ட் லுக்கும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதுக்கு வந்து என்னென்னா இன்னொரு கவரும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கவரில் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த கவரில் போட்டு கொடுக்குறப்போ ஒரு மாதிரி ரிச்சாகவும் இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ஒரு எரேசர் இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது, வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீனந்தெல்லாம் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரையான்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வரைக்கும் இருக்குது. இது எடுக்க முடியல. 1 செகண்ட். க்ரையான்ஸ் இருக்குது. எஸ் ஓகே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில்ஸு. ஸோ 2 பென்சில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்ஸ் வந்து எஸ் ராஜா இங்கே. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டீல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது. நான் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்து தான் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பிராண்டடான ஐட்டமாகவும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து டீசெண்டாக நல்லாயிருக்கு. ஸோ சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வந்து இந்த மாதிரி போகலாம். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸோ சூப்பரான 2 பென்சில்ஸு அண்ட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஷார்ப்னர் மீன்ஸ் ஸ்கேலு அண்ட் ஷார்ப்னரு, எரேசரு அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸு அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸு. ஸோ இந்த பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ரிட்டன் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபிஸ்க்கு வந்து இதுதான் வந்து இந்த தீம் தான் வந்து ரெடி பண்ணோம். சூப்பராக இருக்குது. கரெக்டா க்ரையான்ஸ். ஸோ சூப்பராக வந்து இதுதான் வந்து ரிட்டன் கிஃப்ட்.